रिसर्च स्कॉलर्स के लिए, विद्वानों के लिए भी बहुत मददगार साबित होगा। साथियों, आज गीता जयंती का पावन अवसर भी है। श्री सुब्रमण्य भारती जी की गीता के प्रति गहरी आस्था थी और गीता ज्ञान को लेकर उनकी समझ भी उतनी ही गहरी थी। उन्होंने गीता का तमिल में अनुवाद किया, उसकी सरल और सुगम व्याख्या भी की। और आज देखिए, आज गीता जयंती, सुब्रमण्य भारती जी की जयंती और उनके कामों के प्रकाशन का संयोग, यानी एक प्रकार से त्रिवेणी संगम है। मैं इस कार्यक्रम के माध्यम से आप सभी को और सभी देशवासियों को गीता जयंती की हार्दिक शुभकामनाएं देता हूं। साथियों, हमारे देश में शब्दों को केवल अभिव्यक्ति नहीं माना गया है। हम उस संस्कृति का हिस्सा है जो शब्द ब्रह्म की बात करती है, शब्द के असीम सामर्थ्य की चर्चा करती है। इसलिए ऋषियों और मनीषियों के शब्द ये केवल उनके विचार नहीं होते, ये उनके चिंतन, उनके अनुभव और उनकी साधना का सार होता है। उन असाधारण चेतनाओं के सार को आत्मसात करना और उसे अगली पीढ़ियों के लिए संरक्षित करना। மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாளை ஒட்டி அவரது படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து அவரது இல்லத்தில் உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த நிகழ்வுடைய முழுமையான பின்னணியை விளக்குங்க. வணக்கம். தமிழ் கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் மோடி தற்போது தன்னுடைய இல்லத்தில் வைத்து வெளியிட்டு வருகின்றார். குறிப்பாக இன்றைய தினம் மகாகவி பாரதியாரினுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனை முன்னிட்டு அவருடைய தொகுப்பில் அடங்கிய அந்த முழுமையான படைப்புகளை பிரதமர் மோடி தற்போது தன்னுடைய இல்லத்தில் வைத்து வெளியிட்டு வருகின்றார். இந்த நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றனர். சுப்பிரமணிய பாரதியின் எழுத்துக்கள் மக்களிடையே தேசபக்தியை விதைத்திருப்பதாகவும், இந்திய கலாச்சாரம் மற்றும் நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தின் சாரத்தை பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் மொழியில் எடுத்து கூறியதாக பிரதமர் மோடி புகழாரம் தெரிவித்திருக்கிறார். சுமார் 23 தொகுப்புகளில் அவரது முழுமையான படைப்புகள் சீனி விஸ்வநாதன் என்பவரால் தொகுக்கப்பட்டு அலைன்ஸ் பப்ளிஷர்ஸ் என்ற நிறுவனம் அவருடைய அந்த தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றது. இதில் சுப்பிரமணிய பாரதியினுடைய எழுத்துக்கள், அவருடைய பதிப்புகள், விளக்கங்கள், ஆவணங்கள், பின்னணி தகவல்கள், தத்துவ விளக்கங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த தொகுப்பை தான் தற்போது தன்னுடைய இல்லத்தில் வைத்து பிரதமர் மோடி வெளியிட்டு வருகின்றார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.